நாகையில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. வங்கிக் கடன் தள்ளுபடி, குடிநீர், சாலை வசதி, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நம்பியார் நகர் மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் கதவு மூடப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீனவர்களுடன் பள்ளி மாணவ மாணவிகளும் சாலையில் அமர்ந்து கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் ஒன்று போராட்ட கூட்டத்திற்குள் நுழைந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை திட்டி திருப்பி அனுப்பினர். 5 மணி நேரத்துக்கும் மேலாக நடந்த போராட்டத்தில் மயக்கமடைந்த பெண்களை போலீசார் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர்.